அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய ஞானசேகரனின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய ஞானசேகரனின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை அல்லிக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் இருந்து ஞானசேகரன் விடுவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவை செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இவருக்கு எதிராக சிறப்பு விசாரணை குழு குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றத்தில், சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. சென்னை அல்லிக்குளத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற நீதிபதி விடுமுறை என்பதால் சென்னை போஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதி ராஜலட்சுமி முன்பாக இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஞானசேகரன் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என கோரி அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது இன்று விசாரணை நடத்தப்பட்டது. இதில் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி, ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முகாந்திரம் உள்ளதாகவும் அவர் மீது குற்றம் புரிந்துள்ளார் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் உள்ளதாகவும் அவரை வழக்கிலிருந்து விடுவிக்கக் கூடாது, அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். ஞானசேகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை எனவும் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே வழக்கு உள்ளதாகவும் அவர்தான் செய்தார் என்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என வாதிட்டார். இதில் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் உத்தரவிட்ட நீதிபதி ஞானசேகரனை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என கோரிய மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் பின்னர் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தும் நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டார். பின்னர் வழக்கினுடைய சாட்சி விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கும் என அறிவித்து விசாரணையை அன்றைய தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.